இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். குடும்பத்துல பெருங்காற்று வீசி கொண்டிருக்கிறதா? கர்த்தரை தான் ஆராதிக்கிறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், நல்லா செபிக்கிறேன், ஆனாலும் இந்த பெருங்காற்று என் குடும்பத்துல வீசினதுனால அநேக இழப்புகள், அநேக நஷ்டங்கள், அநேக ஏமாற்றங்கள், கண்ணீரின் பாதைக்குள்ளாக என் குடும்பம் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று கவலையோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகில் சீஷர்களோடு பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கும் போதுதான் திடீரென வந்த ஒரு காற்று. சீஷர்கள் பயப்பட்டார்கள், அலறினார்கள். முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். ஒரு அமைதல் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற பெருங்காற்றை கண்டு பயப்படாதிருங்க. என்ன ஆண்டவரேன்னு நினைக்காதீங்க. ஒரு அமைதல் உண்டாகும். கர்த்தர் செய்கிறது எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற ஆண்டவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பயப்படாதிருங்க. அமைதலை தருவார், பிரச்சனைகளை மாற்றுவார். ஜெபிப்போம். என்னை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அமைதலை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர். அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவர், பெருங்காற்றை ஆண்டவரே அதட்டின ஆண்டவர் அப்பா. அருமையான தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களை காணப்படுகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறட்டும் சுவாமி. குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் கிரியை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ரிசல்ட்டை கொடுங்கப்பா. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.